எங்கள் பாப்பையா சார் வந்து எங்கள் 2 பேரையும் ஆரம்ப காலங்களில் மேடைகளில் பேச வச்ச போது ஒரு மேடையில் நல்லா இருந்தது. அந்த ஃபைட் வாஸ் டஃப் அண்ட் இட் வாஸ் வெரி குட். அதை நாங்கள் அடுத்த மேடையில் வந்து எங்கள் 2 பேரையும் ஒரே சைடில் போட்டார். அங்கே 2 பேரும் ஒரே அணியில் பேசுகிறோம். நாங்கள் ஒன்றும் அதை பற்றி பெருசாக நினைக்கல. எந்த அணியில் போட்டாலும் பேச வேண்டியது தானே. அப்போ அந்த பெரும் ஆடிட்டோரியம், பிரம்மாண்ட ஒரு 1000 பேர் உட்காந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு ஆள் ஆவேசமாக எந்திரிச்சு வந்து என்னை பார்த்து கோவமாக, என்ன அவரோட ஒரே சைடில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அந்த சைடு போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் துவக்கம். அதற்கு பிறகு நாங்கள் ஒரே அணியில் பேசினதே கிடையாது. எதிரெதிர் அணியில் இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் என்பது எங்கள் நடுவர் சொல்லிக் கொடுத்தபடி பட்டிமன்றத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமாக இருந்திருக்கு. தற்செயலாக நடந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கே அது தெரியல, பல பெண்கள் என்கிட்ட வந்து எங்களின் குரலாக உங்கள் குரல் மேடையில் ஒலித்ததுன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, என்ன அறியாமலே என்ன பேசினாலும் எந்த தலைப்பில் பேசினாலும் பெண்களினுடைய பக்கத்தில் என்ன நியாயம் இருக்கிறதுன்றது கூடுதலாக சொல்லுகிற ஒரு குரலாக என் குரல் இருந்தது என்பதை எனக்கே புரிய வைத்த என்னுடைய ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.